உலகமெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் கடவுளும் முருகனும் அப்புறம் இந்த ஜோதிடமும் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் சார். முருகன் அல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் பிறந்ததே முருகனுடைய அருளில் தான். அகஸ்தியர் முருகன்கிட்ட போய் வழிபடக்கூடிய காலகட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனித இனம் படக்கூடிய கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடிநிலை மக்கள்லேருந்து ராஜாவா இருக்கிறவங்க வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதை முருகன்கிட்ட முறையிடும் போது இந்த மனிதர்களுக்கு ஏதாவது விடிவு காலம் இல்லையா? அப்ப ஜோதி அகம், ஜோதி என்பது ஆத்மா, அகம் என்பது அறிவு. தன் உயிரை பற்றிய அறிவே ஜோதிடம், தன் உயிரை பற்றிய படிப்பே ஜோதிடம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம உயிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கல்வியை முருகன் அகஸ்தியருக்கு அருள் பாலிக்கிறார். அதனால இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த முருகன் கோவில், எந்தெந்த முருகன் வழிபாடுகள், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இப்படி செய்தால் எதை செய்தால் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும், யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா வேணும்னா இந்த எபிசோட முழுமையா பாருங்க. கடகராசினியர்கள் நிறைய சவால்களை சந்திச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த முருகர் வழிபாடு என்ன மாதிரியான ஒரு தீர்வு கொடுக்கும் சார்? கடகராசினியர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதே முருகன் தான். ஏன்னா குரு உச்சம் பெறக்கூடிய இடம், தேவகுரு பிரகஸ்பதி. இப்போ தற்சமயம் கடகத்துல தான் குரு உச்சமாகி இருக்காரு. இப்படிப்பட்ட விசேஷமான காலகட்டத்தில் கடகராசிக்கு என்ன நடக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும். இதுல வேறுபட்ட கருத்துகள் இருக்கு, மக்களுக்கான புரிதல்கள்ல நிறைய குறைகள் இருக்கு. ஜோதிடம் பற்றியும் ராசிகள் பற்றியும் கிரகங்கள் பற்றியும் நம்ம தமிழ் மக்களிடையே நிறைய புரிதல்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. தெளிவான இது இல்லை. அதுக்கு பல காரணங்களும் இருக்கு. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ விஜய் சாரை மட்டும் பார்த்துட்டு கடகத்துக்கு அவருக்கு ஒருத்தருக்கு தான் நல்லா இருக்கு, மிச்சவங்கலாம் கஷ்டப்படுறோம். ஒரு நாட்டில் ஒரு முதல்வர் தான் இருக்க முடியும், அது இந்த நீச்சபங்க ராஜயோகம் அதை வச்சு போயிட்டு இருக்காங்க. தவிர என்னென்ன ஒரு விஷயம் என்னன்னா, முதல்வரா இருந்தாலுமே அவருக்குமே பிரச்சனைகள் இருக்கு, சவால்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு 1000 பிரச்சனை. அதனால நம்ம ஈஸியா மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஹேபிட்ஸ் நமக்கு இருக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கே. நான் குறையா சொல்ல, நானும் தமிழன் தான், இந்த ஊரில் தான் பிறந்தேன். ஆனா குறைகளை ஒத்துக்கணும், அப்பதான் அதை சரி பண்ண முடியும். மற்றவங்களை ஏன் எடை போடணும்? கடகராசிக்கு பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்கு. அந்த பிறப்பு ஜாதகம் தான் மேலோங்கும். ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர், தசாபுக்தி தான் மேலோங்கும். கோச்சார பலன்கள் 20-25% தான். இதுதான் உண்மை. எவ்வளவுதான் சேனல்ல பேசினாலும், எத்தனை தான் பத்திரிகையில விளம்பரம் பண்ணாலும், டிவியா பத்தமா பேசினாலும், லக்னம் தான் பெருசு, ராசி கம்மி தான். இந்த புரிதல் ஜனங்களுக்கு வரணும். அப்புறம் ஏன் சார் எல்லாரும் ராசியை பத்தியே பேசுறீங்க? ஏன்னா எல்லா தொழில இருக்கிற மாதிரியும் ராசியின் அடிப்படையில தான் அதிக கிரக மாற்றங்கள் நடக்கும். ஒரு ராசியை பொறுத்து தான் அந்த கிரக நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ரெண்டுத்திலும் வேற, நீங்க சொன்னது வேற, நான் சொல்றது வேற. ராசியை வச்சு பார்க்கும்போது தான் கோச்சாரம் அதிக கிரக பயிற்சிகள் நடக்கும். குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் ராசியின் அடிப்படையில். லக்னம்னு எடுத்தீங்கன்னா ஒரு தடவை தானே, நீங்க பிறந்தது ஒரு லக்னம், அவ்வளவுதான். மரணம் முறையும் அதே லக்னம் தான். அப்போ உங்க ஜாதகத்தை எத்தனை தடவை நான் பார்க்க முடியும்? ஒரு தடவை தானே பார்க்க முடியும். ஆனா ராசியின் அடிப்படையில் மாறக்கூடிய கிரகங்களை க்ளோஸா ஃபாலோ பண்றதுனால தான் ராசி பிரபலம் ஆயிடுச்சு. எப்பவுமே உண்மை கொஞ்சம் மறைஞ்சு பின்னாடி தான் இருக்கும், ஆனா பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால கடகத்துக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்போ கடகத்துக்கு யாரை கேட்டாலும் சரியா இல்லைங்கிறாங்க. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, ஆனா எங்களுக்கு இன்னுமே தீர்வு இல்லை. அதற்கு பிறப்பு ஜாதகம் ஒரு முக்கிய காரணம். அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ல் ராகு இருக்காரு. இன்னும் கோச்சார ரீதியாகவும் 8ல் ராகு இருக்காரு. அப்புறம் எப்படி முழுமையான விடுதலை எப்படி கிடைக்கும்? ராகு யாரு? சனி பகவானுடைய ஹைபிரிட் வெர்ஷன். சனி பகவான் 2 to the power of 2 அப்படின்னா, ராகு 4 to the power of 4. இதுதான். அப்போ ராகுவை நம்ம குறைச்சி எடை போட்டு, அப்ப அஷ்டம ராகு இருக்காரு, அஷ்டம சனி முடிஞ்சானா இப்படிதான் இருக்கும். எல்லா சவால்களையும் தாண்டவன் தானே சாதனையால. உனக்கு எதுவுமே இல்லாம அழகா நீ ரெட் கார்பெட் போட்டு உட்கார்ந்துருன்னா அது என்ன சாதனை? அதுக்கான பலன்கள்
என்னவோ அது வந்து அந்த அந்த கிரகங்கள் வந்து அது பண்ணி கொடுத்துரும் அந்த ராசிகளுக்கு தப்பிக்கவே அப்படின்றது. யாருமே தப்பிக்க முடியாது, Fine. எந்த ராசியும். இப்ப இவங்க வழிபட வேண்டிய அந்த முருகர் இவங்களுக்கு விஸ்வரூப வெற்றி தரும் அப்படின்னு இவ்வளவு சவால்களை தாண்டி கடகராசிக்கு விஸ்வரூப வெற்றி தரும் அப்படின்ற மாதிரியான முருகர் வழிபாடு என்ன சார்? கண்டிப்பா திருப்பரங்குன்றம், அங்க தெய்வானையை மணமுடித்த முருகர். முருகன் வந்து ஒவ்வொரு படைஸ்தலத்திலையும் ஒவ்வொரு செய்தியை மக்களுக்கு சொல்றார், வாழ்க்கை முறையை சொல்லித்தரார், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கும் விதத்தை சொல்லித்தரார். அப்படி கடகத்துக்கு கல்யாணம், திருமணம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் ஸ்தலம். இன்னைக்கு உள்ள கடகராசி என்பவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பிரச்சனை குடும்பம் தான். ஒரு சிலருக்கு பிரச்சனை வேலை, பெரும்பாலானவர்களுக்கு பிரச்சனை சட்ட சிக்கல்கள், போலீஸ், லீகல் ப்ராப்ளம், கோர்ட்ல கேஸ், கணவன் மனைவி பிரிவு, விவாகரத்து. இது கடகத்துக்கு பெரும்பாலானவர்களுக்கு பிரச்சனை. மனைவி உயிரா நினைச்சேன், என்னை விட்டுட்டு போயிட்டா, ஏன் என் மனைவி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், என்னோட கணவர் ஏன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், இதுதான் கேள்வி. சேலஞ்சஸ் இதெல்லாம். ரெண்டு பேரும் நல்லவங்க தான், ஆனா புரிதல்னு வரும்பொழுது இவங்க சும்மா இருந்தா இவங்க பெத்தவங்களும் சும்மா இருக்கிறது இல்ல கடகத்துல. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதுல வந்து சிக்கிட்டு தவிக்கிறாங்க. அப்புறம் நீதிமன்றத்தை நாடிய கடகராசி என்பவர்களுக்கு தீர்வே கிடைப்பதில்லை. அப்போ இவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றத்துல போய் அவங்க தரிசனம் பண்ணிட்டு வரணும்ன்றது. திருப்பரங்குன்றத்துல போய் தரிசனம் பண்ணி வாழ்ந்து 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்த தம்பதிகளை பார்த்தாங்க, கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு வேட்டி புடவை, அவர்களுக்கு வந்து வேட்டி புடவை வாங்கி கொடுப்பது, அவங்களுக்கு உணவு அளிப்பது. இப்போ ரோட்லேயே போகிறாங்க ஒரு வயசானவங்க 2 பேர், உங்களுக்கு எதாவது வேணுமான்னு சொல்லி உதவி செய்வது, இதெல்லாம் தான் தீர்வாகும். அப்போ என்னால போக முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல இப்போ நான் வீட்ல இருந்தே என்ன மாதிரியான ஒரு எளிய வழிமுறை வழிபாடு பண்ணலாம் அப்படின்றது? கண்டிப்பா வீட்டுல வந்து தினமுமே முருகனுக்கு அலங்காரம் செய்து வழிபட வேண்டும். ஒரு பூ மாலையோ, ஒரு சந்தன இதுவோ, இல்ல முருகனை நினைத்து ஜபம் செய்வது, சுப்பிரமணிய காயத்ரி மந்திரம் சொல்வது, வீட்டிலேயே சொல்லலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹி மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை வீட்டிலேயே சொல்லணும். கடகராசி என்பது எத்தனை முறைன்னு இருக்கா? 108 முறை சொன்னா நல்லது, மினிமம் 21 முறை. இதை செய்தால் நல்ல விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும். என்னுடைய சுய அனுபவத்துல, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் வந்து ஐடி துறையில பெரிய பதவிகள்ல இருந்தேன் வெளிநாடுகள்ல. என்னுடைய துறையில நான் பெரிய ஆளா வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைக்கு வந்து ஜோதிடத்துல இருக்கும், மீடியால இருக்கும், ஒரு பப்ளிக்ல இருக்கும். நான் வந்து சொல்ல போனா இதுவரைக்கும் மீடியால சொல்லாத ஒரு விஷயம், நான் ஒரு புற்றுநோயாளி, கேன்சர் சர்வைவர். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 22ஆம் வயதுல 23ஆம் வயதுல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அதாவது 10 லட்சம் பேர்ல 1 in a million தான் கேன்சர் சர்வைவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுல நான் பிழைத்ததற்கு என்னால 100% சொல்ல முடியும், முருகனுடைய அருள் தான் காரணம். இது வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. தவிர நான் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு, என்னுடைய மாஸ்டர்ஸ் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது வங்கியில, ஒரு பெரிய வங்கியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல இளம் வயதுல. அந்த வங்கியில இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த வங்கியில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா சாதாரண இல்லை. நாளைக்கு வந்து எனக்கு வேலை போகுது, அது உறுதி. அதாவது அந்த வேலையை நம்பி ஒரு குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலை வந்து நான் இழக்க போறேன். அந்த சூழ்நிலையில ஒரு ஒரு 12 மணி நேரம் முன்னாடி என் வீட்டுக்கு வந்து மருதமலை முருகனுடைய படம் வந்து வருது, கிஃப்டா வருது. இது நடந்த நிதர்சனமான உண்மை. அந்த மருதமலை முருகன், அது மருதமலை முருகன் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்ப நாலேஜ் கிடையாது. ஒரு முருகன் வரார் விபூதி அலங்காரத்துல, அந்த முருகனை வந்து மாலை போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்றேன். போறேன், மறுநாள் காலையில வங்கிக்கு போறேன். இன்னையோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன ஒரு அதிசயமும் மிரக்கலோ தெரியாது, என் மேல உள்ள குற்றச்சாட்டு தப்புன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவாவே. அதை பத்தி லென்த்தியா பேச முடியாது, அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த அதிசயம் நடந்தது. இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா 8 மாதத்திற்கு மேல
வாழ முடியாதுன்னு இந்தியாவுடைய தலைச்சிறந்த மருத்துவர் எனக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த காலகட்டத்தில் மறுபடி 8 மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்போ 20 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்கு. ஆக இது எல்லாமே ஒரு அதிசயம்தான். இந்த முருகனுடைய இது இல்லாமல் இவ்வளவு பணம், இத்தனை பொருளாதாரம், இவ்வளவு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு, இப்படி வசதி வாய்ப்பு, காரு, பங்களான்னு இதெல்லாம் முருகன் இட்ட பிச்சை. அதாவது வாலி சார் சொன்னார், நான் பாலச்சந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னாரு. நான் முருகனை, மருதமலை முருகனை, சுவாமிமலை முருகனை வழிபட தொடங்கிய அந்த காலம் முதல் என் வீடுல நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே முருகன் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் முருகன், இது முருகன் விக்கிரகம், பூஜை புனஸ்காரம் இப்படிதான் இருக்கும். நான் போறதெல்லாம் முருகன் கோயில் தான். என் சேனல் பேரு வேல், சுவாமி வேல், ஆஸ்ட்ரோவேல், ஆஸ்ட்ரோவேல் முருகா, இது அத்தனையும் என்னுடைய சேனல் தான். எல்லாமே முருகன் தான். என் வாழ்க்கையும் முருகன் தான். நான் பிழைச்சு வந்ததுலேருந்து முடிவு பண்ணேன், இனி இந்த வாழ்க்கையை முருகனுடைய பெயரை சொல்லி வாழணும், அவருடைய நாமத்தை சொல்லி வாழணும். இது அட்லீஸ்ட் ஐ ஓவ் ஹிம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தது. பல தடங்கல்கள், பல சவால்கள், சொல்வதற்கே முடியாத அளவிற்கான பல வாழ்க்கை சவால்களை தாண்டி வந்தது அந்த முருகனுடைய அருளால தான். வாழ்க்கையில பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், அதாவது அந்த ஏஜ்ல பார்க்கக்கூடாத ஒரு விஷயங்களை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில. இதை விட ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்த எலாபரேட்டா பேச முடியாது அப்படின்றத என்னோட ஒரு கருத்தை தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா அதாவது வேலை போகக்கூடாது, அந்த ஏஜ்ல வேலை போயிருக்கு, பார்க்கக்கூடாத ஒரு நோய் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதிலையும் தாண்டி அந்த சவால்களை தாண்டி இன்னைக்கு நீங்க உட்காந்து இன்னைக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் அதை சொல்ல போறீங்க அப்படின்னாலே அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், பார்த்து கொடுறது ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்றதை நினைச்சுப்பாங்க. நான் மாஸ்டர்ஸ் படிச்சு, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர்ஸ் படிச்சு, உலகத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரிய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் நான் மிகைப்படுத்தியே சொல்லலை. நான் லாஜிக்கலா பேசக்கூடிய ஒரு ஆள், சயின்டிபிக்கா பேசக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய ப்ரோக்ராம்லயும் சரி, எந்த இன்டர்வியூஸ்லயும் சரி, இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அதாவது முருகனுடைய அருள் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு பொருளாதாரம், இப்படி வசதி, இப்படி வாழ்க்கை, இப்படி பதவிகள், இப்படி எல்லாம் நான் இருந்த வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சார். இதை விட எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அனுபவம் உள்ள இந்த முருகனும் நீங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வேற யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ஸ்தலங்கள், எந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள், அவங்க என்ன மாதிரியான ஒரு வெற்றிகள் அவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓம் சரவண பவ.